மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் களத்தில் இஸ்லாமிய வாக்கு வங்கி எத்தகைய பங்காற்றுகிறது என்பதை பெரும்பாலான கட்சிகள் வெளிப்படையாக பேச தயங்கும் நிலையில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவது இல்லை என்கின்ற புகாரும் மௌனமே பதிலாக உள்ளது. மகாராஷ்டிராவில் 288 சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில் இதில் சுமார் 15 தொகுதிகளில் இஸ்லாமியர்களே அதிகம். உதாரணத்துக்கு மத்திய மாலேகான் தொகுதியில் 78 விழுக்காடு வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள். மன்குரத் சிவாஜி நகர் சட்டமன்ற தொகுதியில் 53 விழுக்காடு வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள். கிழக்கு பிவண்டி தொகுதியில் 51 விழுக்காடு மற்றும் மேற்கு பிவண்டி தொகுதியில் 49.5 விழுக்காடு என இஸ்லாமிய சமுதாயத்தினரின் ஆதிக்கம் உள்ளது. மும்பாதேவி தொகுதியில் 51 விழுக்காடு வாக்காளர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். இதேபோல் மேற்கு அவுரங்காபாத், மத்திய அவுரங்காபாத், தாராவி, மும்ரா கல்வா, பைகுலா, அக்கோலா மற்றும் அமராவதி போன்ற தொகுதிகளில் இஸ்லாமிய சமுதாயத்தினரின் வாக்கு வெற்றி தோல்வியை முடிவு செய்வதாக மகாராஷ்டிரா அரசியல் தலைவர்கள் கருதுகிறார்கள். மகாராஷ்டிராவின் 12 கோடிக்கும் அதிக மக்கள் தொகையில் 12 விழுக்காடு இஸ்லாமியர்கள் உள்ளனர். ஆனால் மகாராஷ்டிரா சட்டமன்றத்துக்கு 1999ஆம் ஆண்டு 12ஆக இருந்த இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2004இல் 11ஆகவும் 2019இல் 10ஆகவும் குறைந்தது. வரும் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் களத்தில் உள்ள 4140 வேட்பாளர்களில் 420 நபர்கள் இஸ்லாமியர்கள். இதில் பாதி நபர்கள் சுயேட்சை, 150 நபர்கள் சிறிய கட்சிகள் சார்பில் போட்டியிடுகிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள 150 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட களத்தில் இல்லை. இஸ்லாமியர்களுக்கு அதிக வாய்ப்பு அளித்துள்ள காங்கிரஸ் கட்சியிலேயே மொத்தம் 9 இஸ்லாமிய வேட்பாளர்கள் மட்டுமே உள்ளனர். மகா விகாஸ் அகாதி கூட்டணியில் அங்கமாக உள்ள சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளருக்கு மட்டும் வாய்ப்பு அளித்திருக்கிறது. அதே சமயத்தில் அசாதுதீன் ஓவைசியின் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி 16 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது. சமாஜ்வாதி தனது மாநில தலைவரான அபு ஆஸ்மிக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பளித்திருக்கிறது. மகாயுதி கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட களம் இறங்கவில்லை. சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிரிவு சார்பாக ஹாரூன் கான் மட்டுமே ஒரே இஸ்லாமிய பிரதிநிதியாக களத்தில் உள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவார் பிரிவு 5 இஸ்லாமியர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் நவாப் மலிக், அவரது மகள் சனா மலிக் மற்றும் சமீபத்தில் லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்ட பாபா சித்திக்கின் மகன் ஈசான் சித்திக் ஆகியோர் அஜித் பவார் பிரிவு வேட்பாளர்களில் அடக்கம். 2024 மக்களவைத் தேர்தலில் இஸ்லாமியர், பிற சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்குகள் மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கு சென்றதால் காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி மகாராஷ்டிராவின் 48 மக்களவை தொகுதிகளில் 31ஐ கைப்பற்றியது என்பது மாநில அரசியல் தலைவர்களின் கணிப்பு. இதைத்தான் பாஜக வாக்கு ஜிகாத் என விமர்சித்து வருகிறது. சட்டசபை தேர்தலில் இது எப்படி பிரதிபலிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.